நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9 முதல் இருக்கக்கூடிய சுக்கிர பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்கள், என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது, சுக்கிரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சுக்கிரன் ரொம்ப அவசியம். சுக்கிரன் தான் பணம், பொருள், செல்வாக்கு, ஆடம்பரம், பகட்டானதொரு வாழ்க்கை, நல்லதொரு மனைவி, மக்கள் அப்படிங்கிற ஒரு சுகபோகத்தை அனுபவிக்க செய்கிறவர் சுக்கிரன் தான். சுக்கிரன் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் வாழ்க்கையோட சுகமே இருக்கும். இடம், வீடு, பூமி, அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள், தொழில் மற்றும் முன்னேற்றம், மகிழ்ச்சி, ஆனந்தம் அப்படிங்கிறது, இந்த வாழ்க்கையோட அனுபவம், இனிமை எல்லாத்தையுமே, கலை, ஆர்வம், அதே போல் ரசிப்புத்தன்மை எல்லாமே சுக்கிரனை பொறுத்து தான் அமையும். சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல மனைவி அப்படிங்கிறத, ஒரு அழகான அன்பான மனைவி அப்படிங்கிறதே அமையும். சுக்கிரன் அப்படிங்கிறது இனிப்புக்கு சொந்தக்காரர், இனிமையை விரும்பக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் தான் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான கலைகளுக்கும் சொந்தக்காரர், அனைத்தையும் அனுபவம் செய்யக்கூடியவரே அவர் தான். ஒரு மனிதனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்லதொரு வாழ்க்கை, நல்ல சிறப்பாக ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு பணம் புகழோடு வாழணும் அப்படின்னா சுக்கிரன் அவசியம். அப்படிப்பட்ட சுக்கிரன் பெயர்ச்சி ஆகி அக்டோபர் 9 வரை பெயர்ச்சி ஆகியிருக்க போகிறார். அப்போ இந்த பெயர்ச்சி காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது, சிம்ம ராசியில் பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக இப்போ பார்ப்போம். கன்னிராசி காலச்சக்கரத்தின் 6வது ராசியாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தர இருக்கு. அக்டோபர் 9 வரையுமே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்குது. கன்னிராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க, எதுலையும் ஆசைகள், தன்னோட ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயல்பாகவே உண்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லாப நோக்கத்திற்காகவும் அதே போல் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுறது அப்படிங்கிறது ஒரு அருமையான விஷயம். நல்ல படிப்பறிவு, கல்வி அறிவு, நுட்பமான சிந்தனை அப்படிங்கிறது இயல்பாகவே உள்ள ஒரு அமைப்பு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வகையில் முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப தீவிரமாக இருக்கும். அந்த வகையில் இப்போ கன்னிராசிக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராசிநாதன் உச்சமடைகிறார் ராசியிலே. புத ஆதித்ய யோகத்தோடு மிக அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. இவ்வளவு நாளாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி பிரச்சனை, கூட்டாளிகளோட சண்டை, பிடிக்காத ஒரு சூழ்நிலை, எதிரி, வம்பு, வழக்கு, அவமானம் இதெல்லாம் சந்திச்சாச்சு. அது இல்லாமல் தேவையில்லாத மனக்குழப்பம், வீண் விரய செலவுகளை நிறைய அனுபவிச்சாச்சு. இனி அதெல்லாம் அனுபவிக்க வேண்டாம். நல்ல நல்ல காலம் பிறந்துருச்சு. கிரக மாற்றங்கள் அற்புதமாக நடந்துருச்சு. அருமையான கிரக மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராசிநாதன் ராசியிலே உச்சமடைஞ்சு சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டமாக இருக்குது. வேலை, தொழில் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. லாபம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. வெளிநாட்டில் இருக்கிறவங்க லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கான்னு கேட்டிங்க இல்லையா? இப்போ உங்களுடைய தசாபுத்தி அமைப்பை பார்த்துட்டு எடுங்க. அதிலே போட்டு காசை விரயம் பண்ணாமல் உங்கள் தசாபுத்தி அமைப்பை பாருங்கள். இப்போ உங்கள் தசாபுத்தி அமைப்பு நல்லா இருக்குன்னா எடுங்க, சூப்பராக இருக்கும். அடுத்து சுக்கிர பகவான் 12ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வந்து அமைப்பார். 2-9 12 வந்து அமர்ந்திருக்கிறார். வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பராக இருக்குது. அயன சயன யோகம் அற்புதமாக இருக்குது, பயன்படுத்திக்கலாம். குரு பகவான் 10 அற்புதம்.
வேலை தொழில் இந்த காலத்தில் நீங்கள் அமைச்சே ஆகணும், விலகவே முடியாது. நிரந்தரமான ஒரு வேலை, நிரந்தரமான ஒரு தொழில் பிடிச்சே ஆகணும். நீங்கள் இவ்வளவு நாளாக இருந்தது விஷயம் இல்லை, இனிமே இருக்கிறது தான் விஷயம். 12ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்க ராகுவை பார்க்குறாரு. உறுதியாக வேலைக்கான பல வாய்ப்பு உங்களுக்கு வருது. வேலை தொடர்பான நிறைய வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் தான் இந்த காலகட்டத்தில் உங்கள் தசாபுத்தியை பார்த்து பிடிச்சிக்கணும் சரியான வேலையாக. அதே போல் தொழில் மாற்றம், உறுதியாக தொழில் மாற்றத்தை கொடுக்குறாரு, பதவி மாற்றத்தை கொடுக்குறாரு, டிரான்ஸ்ஃபரை கொடுக்குறாரு, எல்லா வாய்ப்பையும் கொடுக்குறாரு. பயன்படுத்திக்க வேண்டியது நீங்கள் தான். ஏன்னா உச்சம் பெற்றிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் அற்புதமாக அந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு பயன்படுத்துங்க. தடித்த வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டாம். இந்த காலத்தில் குடும்பத்தில் ஃபேமிலியில் ஆக்ரோஷமாக ஆவேசமாக தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துவதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கங்க. மற்றபடி எல்லாம் சிறப்பாக இருக்குது. கிரக மாற்றங்கள் அற்புதமாக இருக்குது, யோகங்கள் அற்புதமாக இருக்குது, அயன சயன யோகம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஃபேமிலி லைஃப் எல்லாம் சீரான அமைப்பை கொடுக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி, என்ன விதமான விஷயங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கான முயற்சிகளை எடுங்க. நல்ல வருமானம் தரக்கூடிய நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இடம், வீடு, பூமி ஏதாவது ஒன்று வாங்கணுங்கிற அமைப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. கேட்ட இடத்துல லோனு கிடைக்கும். நல்ல அமைப்பு அப்படிங்கிறது, நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறதும் இந்த மாதிரி அமைகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பு. அதுலேயும் அக்டோபர் 9 வரையும் ரொம்ப சிறப்பான அமைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு. பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.